ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எல்என் ஹலோ தோழி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் மீன் ஃப்ரை தான். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைக்காவை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பீல் பண்ணணும். பீல் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்லைஸ் அவுட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் குட்டி ஓட்டையாக போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக, உப்பு கொஞ்சமாக, தண்ணி கொஞ்சமாக போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வாழைக்காவை போடணும். வாழைக்காவை போட்டு நல்லா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். வாழைக்காய் உள்ள வெளியே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆக வச்சுட்டு அண்ட் தென் அதுக்கு நீங்கள் மேக்னேட் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes நீங்கள் மேக்னேட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தவா, உங்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி இது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் தோசைக்கல்லில் அதில் எண்ணெயை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுட்டு நல்லா எண்ணெய் அப்படியே கொதிக்கணும். அதில் போட்டிங்கன்னா அது செம்மையாக ஃப்ரை ஆகும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் சுத்தமாக போயிடும். அண்ட் ரொம்ப காரம் போட்டுறாதீங்க, ரொம்ப உரைக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. நல்லா அதை கொஞ்சம் லிட்டை க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வெந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் மயோனைஸ் இல்லை கெட்சப்போட வச்சு சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். அப்படி நீங்கள் டயட்டில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 எக், ஒரு பாவக்காய் அண்ட் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 2 எக்கு, ஒரு பாவக்காய், ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 to 4 வாழைக்காய் நம்ம பண்ணதை நல்லா வச்சு சாப்பிட்லாம். ரைஸ் கூட கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது தயிர் சாதமாக இருந்தால் வெரி குட். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டேஸ்டியான ரெசிபியோடு வரேன்.